கடந்த 10 ஆண்டுகளில் தன்னிச்சையான அமைப்புகளாக இருந்த இந்த அமைப்புகளை வந்து தேர்தல் ஆணையம் உட்பட எல்லாத்தையுமே வந்து கரப்ட் பண்ணிடுச்சு இந்த மோடி கவர்மெண்ட். அப்ப இந்த மோடி கவர்மெண்ட் வெளியே போக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் எந்த தடயத்தையும் விட்டு வச்சுட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தினால இது மாதிரியான தீ விபத்து நடக்குதுன்னு ஒரு சந்தேகம் நம்மளுக்கு எழும்புது. எலக்ட்ரோபால் மட்டும் தான் இப்படி வந்திருக்குது. இன்னும் பிஎம் கேர் ஃபண்ட்லாம் வெளில வந்துச்சுன்னா எத்தனாயிரம் கோடி அதில் இருக்குதுங்கிறது தெரியாது. அதை எப்படி அக்சஸ் பண்ணுறாங்க, யாரால் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே இது வரைக்கும் வந்து பொதுப்படையாக வந்து அவங்க வைக்கல. அதாவது மோடி அப்படி பாஜகன்னு பேர் எடுத்துட்டாலே அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் நாட்டின் பிரதமர் மீது எந்த ஒரு புகாரையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் வந்து ஒருதலை பட்சமான ஒரு. எத்தனை பேர் வாக்கு செலுத்த வரலன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குங்களா? இப்போ 1000 பேர் ஒரு பூத்தில் இருக்காங்கண்டா, ஒரு 600 பேர் வாக்கு செலுத்திருக்காங்கன்னா 400 பேர் வாக்கு செலுத்தலை. அப்போ அந்த 400 ஓட்டை பாஜகவுக்கு போடுங்க. நிகழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு புது பகுதியில் நம்ம இப்போ காங்கிரஸ் பிரமுகர்கள் நபில் அவர்களை சந்திக்கிறோம். நபில் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். பரபரப்பான செய்திகள் அப்படிங்கிறது வந்து முன்னாடி எப்பயாவது வரும். இப்போ நொடிக்கு நொடி வந்துட்டு இருக்கிற ஒரு சூழலாக இருக்குது. இப்போ முக்கியமாக பாஜக அப்படின்னாலே தீ பற்றிக்கிற மாதிரி இருக்குது. உதாரணமாக அவங்களுடைய அலுவலகத்தில் தீ பற்றின விஷயம். அதே போல் அதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் தீ பற்றி இருக்கு. இப்போ நீங்கள் இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாஜகவினுடைய தோல்வி பயத்தினால அரசு, நீ சொன்ன மாதிரி பாஜக அலுவலகம் மட்டும் இல்லை, அரசு அலுவலகம் ஒன்றுன்னு சொல்லியிருந்தீங்க. கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். கொஞ்சம் சில தினங்களுக்கு முன்னாடி வந்து உள்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்திலே ஒரு தீ விபத்து நடந்துச்சு. நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் வந்து இது நாள் வரைக்கும் பாஜக வந்து இந்த அமைப்புகளை வச்சு, குறிப்பாக இடி, ஐடி இந்த மாதிரியான அமைப்புகளை வச்சு குறிப்பாக எதிர்க்கட்சிகளை முடக்குவது, தனக்கு எதிராக இருக்கிறவங்களை வந்து அடக்குவது, இந்த மாதிரியான வேலைகள் தான் இது வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி கடந்த 10 ஆண்டுகளில் தன்னிச்சையான அமைப்புகளாக இருந்த இந்த அமைப்புகளை வந்து தேர்தல் ஆணையம் உட்பட எல்லாத்தையுமே வந்து கரப்ட் பண்ணிடுச்சு இந்த மோடி கவர்மெண்ட். அப்போ இந்த மோடி கவர்மெண்ட் வெளியே போக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் எந்த தடயத்தையும் விட்டு வச்சுட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தினால இது மாதிரியான தீ விபத்து நடக்குதுன்னு ஒரு சந்தேகம் நம்மளுக்கு எழும்புது. இயற்கையாகவே எழும்புது. இதையொட்டி இன்னொன்று நம்ம ஞாபகப்படுத்தணும் நம்ம வாசகர்கள் நேயர்களுக்கு. அந்த தேர்தல் பத்திரம் வெளியிடுற அந்த ஒரு சூழல் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, என்றென்றைக்கெல்லாம் வந்து ஒரு நிறுவனம் தேர்தல் பத்திரத்தில் பணம் கொடுத்துருக்குதோ அதுக்கு சில நாட்களுக்கு முன்னால் அங்கே இடி ரைடு நடக்கும். அது மட்டும் இல்லை, சில நிறுவனங்கள் வந்து வெறும் 40 கோடியில் ஆரம்பித்த நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து டொனேஷனே பண்ணியிருக்காங்க தேர்தல் பத்திரம் மூலயமா. இதில் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, தேர்தல் பத்திரம் வந்து ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்படும் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு விதமான ஊழல். ஏன்னா இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் டிரான்ஸ்பரன்சி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். அதுவும் மக்களுக்கு இந்திய அளவுலன்னு இல்லை, உலக அளவில் ஊழல்னு நிர்மலா உங்களை அமைச்சருடைய கணவரே சொல்றாங்க. ஆமாம். அப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தைரியமாக இருந்தாங்கண்டா, நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எஸ்பிஐ நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு லெட்ஜர்லாம் வெளியாகணும். லெட்ஜர் வெளியாகணும் தான் யார் கொடுத்துருக்காங்கங்கிற டீட்டெயில் வெளியாகும். அது வாய்ப்பு இல்லை. ஆர்டிஐலையுமே அவங்க முன்னாடியே இந்த சட்டத்தை நிறைவேற்ற போகும்போது ஆர்டிஐக்குள்ளே இந்த எலக்ட்ரல் பாண்டை கொண்டு வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. எலக்ட்ரல் பாண்டும் பிஎம் கேர் ஃபண்டும் கொண்டு வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் வந்து குறிப்பாக வந்து நீதிபதிகளாக அமரக்கூடியவர்களில் வந்து நியாயவான்கள் நிறைய பேர் இருக்க தானே செய்கிறாங்க. அது மாதிரி தான் சந்திரசூடுங்கிற தலைமை நீதிபதி வந்து இந்த விஷயத்தை ஏன் மக்கள்கிட்ட வந்து மறைக்கிறீங்கிற நோக்கத்தில் வந்து எஸ்பிஐ வார்ன் பண்ணி ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ ரிலீஸ் பண்ண போகும்போது கூட ரொம்ப டெக்னிக்கலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா யார் கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் அதாவது இந்த கம்பெனி கொடுத்துருக்குது, இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கிறத நம்ம சப்மிட் பண்ணணும். வெறும் கம்பெனி கொடுத்தது மட்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்க, யாருக்கு கொடுத்தாங்கிறத சப்மிட் பண்ணாமல் விட்டாங்க. அதையும் வார்ன் பண்ணி திரும்ப அந்த உச்சநீதிமன்றம் தான் அதையுமே மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தி பாஜக செய்த மிகப்பெரிய ஊழல்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வெளிக்கொண்டு வந்தாங்க. இது ஒன்று தான். கிட்டத்தட்ட எலக்ட்ரல் பாண்ட் மூலியமாக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பாஜக வந்து நன்கொடையாக பெற்றிருக்குது. இதை வெளியில் காட்டுறதுல உங்களுக்கு என்ன இது? எல்லா கட்சிகளுமே வாங்கியிருக்காங்க, காங்கிரஸ் வாங்கியிருக்கு, எல்லாம் வாங்கியிருக்குது. ஆனால்
அதிகார பீடத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள் பாஜக. நிதி வாங்குறது வேற, மிரட்டி மாமூல் வாங்குறது வேறன்னு இருக்குல்ல. வேற வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இன்னும் சில விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னா, தங்களுக்கு வந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்கு கூட இந்த எலக்ட்ரல் பாண்ட வந்து பாஜக பயன்படுத்திக்கிட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனா அது நிரூபணமாகல. அது வந்து நாளடைவில வரலாம். கண்டிப்பாக ஜூன் 4க்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைந்த பிறகு அதனுடைய விசாரணைகள் வந்து மிக வேகமாக இருக்கும். அதுல எந்த எந்த மாற்றமும் இல்ல. ஆனா மக்கள்கிட்ட கூட மக்கள் தானே இங்க எஜமானர்கள். மக்கள்கிட்ட நீங்க ஏன் இத கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் வச்ச மிக முக்கியமான கேள்வி. எலக்ட்ரல் பாண்ட் மட்டும் தான் இப்படி வந்திருக்குது. இன்னும் பிஎம் கேர் ஃபண்ட்லாம் வெளில வந்துச்சுன்னு சொன்னோம்னா, எத்தனாயிரம் கோடி அதுல இருக்குதுங்கிறது தெரியாது. அதை எப்படி அக்சஸ் பண்றாங்க? யாரால அக்சஸ் பண்ண முடியும்? அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே இதுவரைக்கும் வந்து பொதுப்படையா வந்து அவங்க வைக்கல. ஆகவே தொடர்ந்து இது மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகளில் பாஜக ஈடுபட்டு கொண்டிருப்பதனால், இந்த முறை வந்து மக்கள் அவர்களை தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள். அதனுடைய விளைவு தான் வந்து பிரதமர் பல இடங்கள்ல தனக்கு வரக்கூடிய கோவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சில வார்த்தைகளை விட்டுக்கொண்டே இருக்கிறார். அதையும் தேர்தல் ஆணையம் நீங்க பார்த்தீங்கன்னா, அதையும் கண்டுக்கிடாம தான் இருக்குது. பலமுறை சில தினங்களுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகள் வந்து அ புகார் மனுவா வச்சிருக்காங்க. காங்கிரஸ் அதுக்கு ஸ்டார்ட்டிங்லயே புகார் மனுவா குடுத்தாங்க. ஆனா இதுவரைக்கும் தேர்தல் இப்ப ஆணையம் ரீசெண்டா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருக்கு ஒரு மாரி சில தினங்களுக்கு குடுத்திருக்காங்க. முன்னாடி வச்சாங்க. இன்னும் அதுக்கான அதுக்கான பதிலே இல்ல. ஆனா மற்ற தலைவர்கள் ஏதாவது அதாவது மோடி அப்படி பாஜகன்னு பேர் எடுத்துட்டாலே அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் நாட்டின் பிரதமர் மீது எந்த ஒரு புகாரையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் வந்து ஒருதலை பட்சமான ஒரு முடிவு. மோடிக்கு பதிலா நட்டாவுக்குள்ள போகுது நோட்டீஸ் தேர்தல் ஆணையத்திலிருந்து. ஆமா. அது வந்து நட்டாங்கிறது வந்து கட்சியின் தலைவர். அது வேற விஷயம். ஆனா மோடி தானே பேசுறாரு. அவருக்கு தனிப்பட்ட முறையில நீங்க அனுப்பணுமா இல்லையா? அத அனுப்பாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது தெரியல. ஒருவேளை நான் முன்னாடி சொன்ன மாரி எல்லா இதுவும் கரெக்ட் பண்ண மாரி இதையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காருங்கிறது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவர்கள் தவறு செய்பவர்களுக்கு வந்து அதற்கான தண்டனைகள் உறுதியாக இருக்குதுங்கிறது நம்மளுடைய இதோடைய வெளிப்பாடு தான் அந்த தீப்பற்றி எரியறது. ஆமா. உங்களுக்கு நீங்க இதற்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னை விட உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி பத்திரிகை துறையில. சில ஆவணங்கள் வந்து வெளியில வரக்கூடாதுன்னா என்ன பண்ணுவாங்க? ஆமா. திடீர்னு தீ விபத்து அப்படிங்கிற பெயர்ல எரிக்கப்படுது. ஆவணங்கள கூட விட்டுருங்க. ஒரு தனியார் நிறுவனங்கள், நீங்க முன்னாடிலாம் வந்து இந்த தீநகர்ல உள்ள பல ஜவுளி நிறுவனங்கள்லாம் திடீர்னு தீ பிடிச்சு எரியும். அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா, இன்சூரன்ஸ் கிளியர் பண்றது, அது இதுன்னு சொல்லுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மார்ச், ஏப்ரல்ல அந்த மாரி நடக்கும். அந்த மாரி ஏன்னா நடக்கும். இயர் எண்டிங்கிறதுனால. ஸோ அது மாரியான ஒரு சீட்டட் வெர்ஷன் தான் வந்து அதில கொஞ்சம் ஹையர் வெர்ஷன் தான் வந்து இப்போ பாஜக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடகங்கள். பாஜகவை சேர்ந்த அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிறுவன் 18 வயது கூட ஆகல. ஒரு சிறுவன் வந்து 8 முறை வாக்களிச்சேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு, அத இப்போ வந்து ராகுல் கூட தன்னுடைய பக்கத்துல அத போட்டிருக்காரு. ட்விட்டர்ல போட்டிருக்காரு. அந்த மாரி இதுன்னு. அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சிறுவன் இது மாரி வெளியில தெரிஞ்சது ஒரு விஷயம். இது மாரி நாடு முழுக்க எத்தன பேரு பாஜக சார்புல கள்ள ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குதே. இதற்கு முன்னாடியுமே சில வீடியோக்கள் வந்துச்சு. அப்ப கூட தேர்தல் ஆணையம் என்ன சொன்னுச்சுன்னா, இல்ல இது வந்து மாதிரி ஓட்டு பதிவானதப்ப எடுத்த வீடியோ அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. முதல்ல நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீங்க மாதிரி ஓட்டு பதிவு பண்றீங்கன்னா, அத ப்ரொஃபஷனலான கேமரால ஷூட் பண்றதான முறை. அத வந்து ஃபோன் கேமரால எடுப்பது முறையா? அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்வி. 2வது இந்த பையன் வந்து 18 வயசு கூட ஆகல. நீங்க சொன்ன மாரி. அவன எப்படி வந்து ஒரு போலிங் பூத்துக்குள்ள அலோட் பண்ணீங்க? அந்த ஆபிசர் யாரு? அந்த ஆபிசர் மீது என்ன நடவடிக்கை இதுவரை அந்த பையன கைது பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. ஆனா அந்த போலிங் பூத்ல அந்த ஆபிசர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? நீங்க நீங்க வாக்கு செலுத்த நிர்பந்தம் இருக்கும்ல இருக்கு. யார் நிர்பந்திச்சாங்க? ஏன் பயந்தாரு? வாக்கு செலுத்துற இடத்துக்குள்ள போனீங்கன்டா, நான் ரீசென்ட்டா இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல போகும்போது, எங்க பூத்ல வெளியில ஒரு ஆள் இருப்பாரு. அவர் கரெக்ட்டா லைன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பெண்கள்லாம் இங்க நில்லுங்க, ஆண்கள்லாம் இங்க நில்லுங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பக்கமும் ஒரு சைடு வந்து ஏஜென்சி, அதாவது கட்சியினுடைய முகவர்கள் ஒரு சைடு உட்கார்ந்திருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து அரசு அலுவலர்கள் ஒரு சைடு உட்கார்ந்திருப்பாங்க. ஒரு இடத்துல போய் நம்ம வந்து நம்மளோட ஸ்லிப்ப குடுக்கணும். அவர் பார்த்துட்டு சத்தமா சொல்லுவாரு. இந்த நம்பர்ன்னு சொல்லுவாரு. அத எல்லா கட்சி முகவர்களும் ரவுண்ட் அப் பண்ணிக்கிடுவாங்க. அடுத்த கட்டமா சொன்னோம்னா, அத பார்த்துட்டு நம்மளுக்கு மை வச்சு விடுவாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா தான் வந்து நமக்கு வாக்கு செலுத்த போவாங்க. அந்த வாக்கு செலுத்தக்கூடிய இயந்திரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு நபர் இருப்பாரு. அவர் அந்த இதுக்கு முன்னாடி பதிவான வாக்க ரீசெட் பண்ணுவார். ரீசெட் பண்ணிட்டு தான் நம்மள வந்து வாக்கு பதிவு பண்ண சொல்லுவார். அப்ப அலுவலர்களே கிட்டத்தட்ட 4, 5 பேர் இருக்க போகும்போது, இந்த 4, 5 பேரையும் தாண்டி எப்படி அந்த சிறுவன் போய் போலிங் பூத் கிட்ட நின்டான்? இது நம்மளுக்கு பெரிய கேள்வி. சரி, இந்த பையன கைது பண்ணிட்டீங்க.
அனுமதித்த அலுவலர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இது மாரி எத்தன பூத்ல என்னென்ன நடந்திருக்கு? இது ஒரு விஷயம் நம்மளுக்கு வெளில வந்துருச்சு. வந்திருக்கு. இன்னும் எத்தன பூத்ல எத்தன விஷயங்கள் இன்னும் வந்து அந்த போலிங் பூத்ல வந்து ரீஷெட்யூலே பண்ணல. திரும்ப வந்து ரீ எலக்ஷன் வைக்கிறோம்னு கூட அது இதுவரைக்குமே வரைக்கும் சொல்லல. அறிவிப்பு இல்லையே. சரியான கேள்வி இது. ரீ அப்ப எலக்ஷனே உடனடியா வந்து தேர்தல் ஆணையம் சொல்லணும்ல. சொல்லணும்ல. ரீ எலக்ஷன் வைக்கிறோம்னு சொல்லணும்ல. ஆனா இதுவரைக்கும் சொல்லவே இல்ல. ஏன் சொல்லாம இருக்கிறீங்க? 2014ம் சரி, 19ம் சரி, இவர்கள் மததுவேஷ அரசியலை வைத்து அ எப்படியாவது ஆட்சியை பிடித்துடலாம்னு நெனச்சாங்க. அது வந்து அவங்களுக்கு கை நடந்துருச்சு. கொடுத்துச்சு. ஆனால் இப்ப மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பதனால, இது மதத்துவேஷ அரசியலை வச்சு பயன்படுத்தி நம்ம எடுக்க முடியாது. அப்ப வந்து சீட்டிங் தான் பண்ணி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுனால, நீங்க வந்து ஒவ்வொரு போலிங் பூத்லயும் நீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு கிடைச்ச தகவல் படி, அந்த அந்த பூத்ல போலிங் முடிஞ்சிருக்கும். ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும்ல. முடிஞ்சதுக்கு பிறகு எத்தன பேர் வாக்கு செலுத்த வரலன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல. இப்ப 1000 பேர் ம். ஒரு பூத்ல இருக்காங்கன்னா, ஒரு 600 பேர் வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னா, 400 பேர் வாக்கு செலுத்தல. அப்ப அந்த 400 ஓட்ட பாஜகவுக்கு போடுங்க. அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதாக நீங்க நம்மளுக்கு சொல்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா மிகப்பெரிய ஒரு விஷயம். அதிர்ச்சிகரமா இருக்கு. சமீபத்தில கூட ஹிந்து பத்திரிக்கைன்னு நெனைக்கிறேன். அதுல வந்து அ அதாவது அன்னைக்கு ஈவினிங் சொன்னது ஒரு நம்பரா இருக்குது. ஒரு பெர்சன்டேஜ் நம்பரா ஆமா. இருக்குது. பல அடுத்த நாள் தொகுதிகள் காலையில சொல்ல போகும்போது வேற வேற அது வந்து 0 சம்திங் இல்ல. மிகப்பெரிய டிஃபரன்ஸ்ல வருது. எப்படி இந்த டிஃபரன்ஸ் கிடைச்சது உங்களுக்கு? அது ஒரு தொகுதியில இல்ல. பல பெரும்பாலான தொகுதிகள்ல அதுவும் வந்து வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான தொகுதிகள்ல இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. நடந்தது. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவு வாக்கு வித்தியாச சதவீதத்த வந்து அதிகரிச்சு அதிகரிச்சு சொல்றாங்க. குறைச்சாங்க. ஆ அதுக்கப்புறம் அது குறைச்சாங்க. என்ன இது ஒண்ணு சொல்றது, மாத்துறது? அதுதான் இவங்க ஏதாச்சும் இதுல நம்ம வந்து அ கவனக்குறைவா இருந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழகம் போல உள்ள வளர்ந்த மாநிலங்களில், மிகவும் படித்த மாநிலங்கள்ல வந்து இது மாரி விஷயங்கள் நடக்காதுங்கிறது அவங்களுக்கு புரியும். அவங்க இந்த முன்னுக்கு பின் முரணாக பேசின பெர்சன்டேஜஸ்ல கூட வந்து பல கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு வந்து உயர்நீதிமன்றத்தில வழக்கு தொடர்ந்திருக்குது. அதாவது இதுல வந்து ஒரு சீட்டிங் நடந்திருக்குது. இத வந்து நீங்க வந்து அது வந்து நீதிமன்றம் தலையிட்டு இதுக்கான முடிவுகள சொல்லணும் அப்படிங்கிற மாரி வழக்கு தொடர்ந்திருக்கு. அது ஒரு சில நாட்கள்ல வரும்னு நெனைக்கிறேன் நானு. அதே மாரி நீதிமன்றத்த கேள்வி கேட்டிருக்குதுல்ல. இவங்க வந்து இதுக்கு தான் ஓட்டு அளிச்சாங்க அப்படிங்கிறத ரிசிப்ட் குடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஆ. அப்படிங்கிறது ஒண்ணு. ஒவ்வொரு வாக்கு சாவடிக்குமே ம். எத்தன வாக்கு பதிவாச்சு? ம். யாராருக்கு போச்சுங்கன்னு அத வெளிப்படையா சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? முன்னாடி அப்படிங்கிறதும் கேட்கறாங்க. வாக்கு சீட்டு முறை எரிக்க போம்போது, அ இத்தன பேர் அந்த நீங்க சொன்ன மாரி ஒவ்வொரு வீடுகள்லயும் நம்ம வந்து அந்த ஸ்லிப் குடுத்துருவாங்க. ம். அப்ப அந்த ஸ்லிப் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அரசு அலுவலர்கள் வந்து அந்த கடைசியா முடிய போம்போது, அ எத்தன வாக்கு பதிவாயிருக்குது அப்படிங்கிறத சத்தம் போட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூத்ல ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னா, 700 வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொன்ன உடனே, அந்த 700 வாக்குகள் பதிவாயிருக்குதுங்கிறத எல்லா ஏஜென்ட்ஸும் முகவர்களும் வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. இந்த பூத்ல இத்தன வாக்குகள் பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிட்டு, அந்த இத குளோஸ் பண்ண போம்போது எல்லா முகவர்களும் கையெழுத்து போட்டு, அந்த கையெழுத்து போட்டத வச்சு சீல் பண்ணி தான் கொண்டு போய் ஒரு இடத்துல வப்பாங்க. ஆனா, இப்ப நாங்க டெக்னாலஜி இருக்கோம், ரொம்ப வளர்ந்திருக்கோம்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு கால்குலேஷன்ஸ் கூட இவங்கனால ப்ராப்பரா பண்ண பண்ண முடியல. முடியல அப்படின்னு சொன்னோம்னா, இதற்கு பின்னாடி இருக்கிறது வந்து நிர்வாக திறனற்றது அல்ல. மாறாக வந்து இதுல வந்து ஒரு மால் பிராக்டிசிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சூழ்ச்சி இருக்கு இதுல. சூழ்ச்சி தான் சதி. இருக்கிறது. சூழ்ச்சி தான் இருக்கே தவிர, நிர்வாகத்த இத விட பெட்டரா நம்ம வந்து இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இத விட பெட்டரான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம நெறைய பண்ணலாம். பண்ணலாம். ஆனா இவர்கள் தயாராக இல்லை. அதாவது இந்த நவீன முறையிலேயே இன்னும் வந்து வசதி ஒரு ம். நேர்மையான முறையில் நடத்துறதுக்கான விஷயங்கள் பண்ணலாம் பண்ணலாம். அப்படிங்கிறீங்க. ஒண்ணுமில்ல அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா, வாக்கு சீட்டு முறை தான். ஆனா, நீங்க வந்து வாக்குல அங்க வந்து இந்த வாக்கு இருக்கும். நீங்க வந்து அ யாருக்கு வாக்களிக்கிறீங்களோ, அந்த இடத்துல வந்து நீங்க பென்சிலாலயோ, இதுலயோ வந்து இது பண்ணிட்டு, அந்த வாக்க கொண்டு போய் போடுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் போட ஒரு ஒரு மானிட்டர் வச்சிருப்பாங்க. இத்தன வாக்குகள் வந்து பதிவாயிருக்குதுங்கிறத வந்து அந்த மானிட்டர்லயே தெரிஞ்சுக்கிட்டே ஓ! இருக்கும். ஆ. அது வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பேப்பர் ஆக்சுவலா. அப்ப வந்து இத்தன வாக்குகள் பதிவாயிருக்குன்னு தெரிஞ்சிரும். ம். அடுத்த முறை வந்து எண்ண போம்போது, அதே சீட்டுகள வச்சு எண்ண போம்போது, அதுவே டிவைட் பண்ணி குடுத்துரும். எத்தன வாக்குகள் வந்து யார் எந்தெந்த கட்சிகளுக்கு விழுந்திருக்குதுங்கிறத டிவைட் பண்ணியே குடுத்துரும் ஆக்சுவலா. ஓ! ஸோ இவ்வளவு டெக்னாலஜி இருக்க போம்போது நீங்க சொல்ற புது தகவல். ஆமா. இவ்வளோ டெக்னாலஜிஸ் அதாவது இருக்கு. என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, இப்ப அங்க வாக்கு சீட்டு முறைன்னா, இங்க நடந்த மாரியே நினைச்சுட்டு இருக்கோம். ஆஹ. ஆனா, அதிலேயே அவங்க அட்வான்ஸா அவங்க அட்வான்ஸ்டா வந்து போயிட்டாங்க. ஆமா வச்சிருக்கிறாங்கங்கிறது நல்ல அட்வான்ஸ் பாயிண்ட் அது. நீங்க அமெரிக்கா தேர்தல்லாம் நடக்க போம்போது பார்த்தீங்கன்னா, அ பைடனோ இல்ல மிச்சம் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வாக்கு சீட் எடுத்துட்டு வந்து அந்த பெட்டியில போடுவாங்க. அதெல்லாம் நீங்க வீடியோக்கள்ல ஆமா. அப்பப்ப பார்க்கலாம். அப்ப இந்தியா போன்ற நாடுகள்ல ஏன் அத வந்து நடைமுறைப்படுத்த முடியாது?
கிட்டத்தட்ட 30-32 கோடி பேர் அங்கேயுமே வாக்கு செலுத்துறாங்க. இங்க 90 கோடி பேர்கிட்ட வாக்கு செலுத்துறாங்க. 3 மடங்கு பெருசா இருக்குது. இங்க வந்து உங்களுக்கு மேன் பவர் இருக்குது. எல்லாமே எல்லா செட்டப்ஸுமே இருக்குது. அப்ப அத வந்து நீங்க பயன்படுத்தலாமே! அப்படிங்கிறது தான் காங்கிரஸுடைய கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் நமக்கு பதில் வரல. அது ஒருவேள மக்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்தால் தான் அது மாற்றம் வரும்னு நெனச்சுட்டாங்களோ என்னமோ! அந்த காங்கிரஸுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதற்கான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வேலைகள பார்க்கணுங்கிறது தான். அது இல்லாம நீங்க கேட்டது அந்த வாக்கு சீட்டு வந்து ஏன் வந்து ஒரு சீட்டு குடுக்கல அப்படிங்கிறதுல சொன்னீங்க. அதுல எனக்கு 2 மாற்று கருத்து இருக்கு. ஒண்ணு வந்து யாருக்கு வாக்கு செலுத்தினோம்ங்கிறது பிறருக்கு தெரியக்கூடாதுங்கிறது ஒரு ஜனநாயக கடமை. அந்த ஜனநாயக கடமை இதுல அடிபட்டு போயிடுங்கிறது நமக்கு. பிளஸ் வந்து அ இந்த வாக்குக்கு பணம் கொடுக்கும் முறையை வந்து ரொம்ப நவீனப்படுத்திருவாங்களோங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. நீங்க எ எ அந்த ரிசிப்ட்ட காட்டிட்டு ரிசிப்ட்ட காட்ட காச வாங்கிட்டு கூகுள் பே போங்க. பண்றாங்க. அப்படிங்கிற மாரி நம்ம நடைமுறை கொண்டு வந்துட்டாங்கன்ட. அது வந்து தேர்தல் விஷயங்கள வந்து குழப்பிடுங்கிறது. ஆனா, நீங்க பார்க்கலாம். நீங்க யாருக்கு வாக்கு செலுத்திருக்கீங்கிறது அந்த இத பார்க்கலாம். சைடுல வந்து பார்த்துட்டு நீங்க போகலாம். அது அதோட பிரச்சனை இருக்கிறது இல்ல. நல்லது. நல்லது. ஆமா. ம். உங்களுடைய கருத்து ரொம்ப கவனிக்க வேண்டிய கருத்து. ஆமா. ஏன்னா அவங்கவங்க கையில இருந்து நீ வந்து குடியா நீ அப்படின்னு சொல்லி ஆமாமா. அதட்டி கேட்கக்கூடிய இப்ப சில கிராமங்கள்ல பார்க்குறோம்ல, இவருக்கு ம். தான் நீ ஓட்டு போடணும்னு நிர்பந்திக்கிறாங்க. ஆமாமா. அப்ப இது வந்து அத பார்த்துக்கிறது ஒரு இப்ப உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு கையில விஷயம் போகாத தான். வரைக்கும் அந்த ரகசியம் காக்கப்படுது இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம அந்த ரகசியம் வந்து அந்த ரகசியம் வெளியாயிடுங்கிறது நமக்கு தான் ஒருவேள இப்படி வேணா வைக்கலாம் நீங்க. அத கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம், உங்களுடைய நீங்க வாக்கு செலுத்தின ரிசிப்ட்ட வந்து உங்களுடைய மொபைல்க்கே அனுப்புற மாரியான செட்டப்ஸ் ஏதாச்சும் பண்றதா இருந்தா, அது வேணா அடுத்த கட்டமா பண்ணலாம். யோசிக்கலாம். நான் அதுக்குள்ள இந்த பரபரப்பு ஓஞ்சி வருது ஓஞ்சிடும். முடிஞ்சிருக்கும் எலக்ஷன் முடிஞ்சு போயிரும். ரிசல்ட் முடிஞ்சிருக்கும். வந்துருச்சு. வந்துருக்கும். இனிமே அத வந்து காமிச்சேன்னா, காமிக்காட்டினா ஆனா என்னங்கிறது. இது நல்ல பாயிண்ட்டா இருக்கு அது. ம். அதாவது தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் 4, 5 நாள் கழிச்சு கூட கழிச்சு கூட அவங்கவங்களுடைய இதுக்கு வந்து நீங்க இந்த இதுக்கு மாரி வாக்கு செலுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத காமிச்சுக்கிட்டோம்னா, அது அது ம். பெட்டர். அது ஒரு விஷயம் தானே. ஒருவேளை இந்த வீடியோ தேர்தல் ஆணையம் இல்ல மற்றவர்கள் கண்ணுல பட்டு இல்ல அவர்களுக்கெல்லாம் அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. செய்ய நீங்க சொன்ன மாட்டாங்க. மாதிரி அடுத்தது காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நடக்கிறதுக்கான நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு இருக்கு. வாய்ப்பு இருக்கலாம். இப்ப சமூக வலைதளத்த பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாங்கிறத விட தாண்டி பரபரப்பா போயிட்டு இருக்கிற விஷயங்கள்ல ஒண்ணு, மலையாள நடிகர் விநாயக் என்கிற விநாயகன். ம். ஜெயிலர் படத்துல கூட ரஜினியுடைய வில்லனா ம். ரஜினிக்கு வில்லனா நடிச்சாரு அவரு. அவரு பாலக்காடுல ஒரு கோயிலுக்கு போனப்ப என்ன ஜாதிய காட்டி ம். உள்ள விட மறுத்துட்டாங்கன்னு சொல்ல, அது ஒரு பெரிய அளவுல பரபரப்பாயிருக்கு. அந்த கோயில் நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல, இல்ல அந்த அந்த தரிசன நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு வந்தாரு. ம். அப்படின்னு சொல்றாங்க. ம். உங்களுடைய பார்வை என்ன அந்த ஒரு இல்ல விஷயத்துல? நமக்கு இப்ப கோயில்களுக்குன்னு ஒரு ஆகம விதிகள் இருக்குது. அந்த ஆகம விதிகளை வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லைங்கிறது அடுத்த கேள்வி. ஆனா அந்த அந்த ரூல்ஸ நான் பிரேக் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து அடிப்படையான ஒரு தர்மம். அந்த அந்த தர்மத்த வந்து நானே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க போம்போது, விநாயகன் வந்து அத வந்து கூடுதல் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கணும். ஆனா விநாயகனுடைய ப்ரீ ஹிஸ்டரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆ அவர் வந்து மது போதையில வந்து காவல்துறையினர் சண்டை போட்ட வீடியோக்கள்லாம் இருக்குது. அது அவரு மாரி பெண்கள பத்தி ரொம்ப கொச்சையா ரொம்ப பேசி, அது கொச்சையா ஒரு பத்தி அத வந்து சர்ச்சையாச்சு. மீ மன்னிப்பே நான் டூ. கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆமா, விஷயங்கள்லாம் இருக்குது. அது போக வந்து மறைந்த தலைவர்களைப் பற்றி ஆமா. கேரளாவுல உள்ள உம்மன் தலைவர்களைப் சாண்டிய பற்றி பற்றி கூட வந்து நெறைய பேசியிருக்கிறாரு. தவறா பேசி, தவறா பேசியிருக்கு. தரக்குறைவாக பேசி, ஆ. அப்புறம் அது ஒரு சர்ச்சை வந்தது. அதனால வந்து அதாவது ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ன்னு சொல்லுவாங்க. அ ஆங்கிலத்தில வந்து தொடர் குற்றம் செய்து கொண்டே இருப்பவர். ம், ம். இவர் அந்த மாதிரியான கேட்டகரில உள்ள ஆள் தான். தொடர் குற்றம் செய்து கொண்டே இருப்பவர்ங்கிறதுனால, அவருக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம அப்படியே முழு மூச்சோட ஆ ஏத்துக்கொள்ள வேணுங்கிற ஏத்துக்கிறதுக்கு ஒரு வந்து சங்கடம் இருக்கு நமக்கு. சங்கடங்கள் இருக்கு, சந்தேகங்களும் இருக்குது. இருக்கு. அது உண்மையிலேயே நடக்குமா அப்படிங்கிறது. அவர் எந்த நிலைமையில இருக்கு நானும் விசாரிச்சு பார்த்தேன். அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆகம விதிகள் மட்டும் இல்ல. அது வந்து மீடியாக்காண்டி நாங்க சொன்னோம். உண்மையில அவர் வந்து ஒரு மது போதையில இருந்தாருங்கிறது மாரியும் ம். சொல்லியிருக்காங்க. அவர் மது போதையில இருப்பாருங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிந்த தெரியுது. ஒரு இருந்தா நம்ம பேசின மாரி நீங்க சொன்ன மாரி நெறைய நெறைய சர்ச்சைகளை சர்ச்சைகள சந்திச்சிருக்கிறாரு செஞ்சுட்டு அவரு. வரோம். மது போதையில இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் வந்து ஒரு கோயிலுக்குள்ள போக வேண்டிய கோயிலுங்கிறது ஒரு புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்துல போம்போது, அதற்கு ஏற்றார் போல தான் நம்ம அங்க நுழையணும். நானும் பல நண்பர்களோட சேர்ந்து பல கோயில்களுக்குள்ள போயிருக்கேன். அவங்க என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்களோ, அந்த ரூல்ஸ்ல மதிச்சு தான் நம்ம உள்ளக போகணும். நான் லயோலால தான் படிச்சேன். பல சர்ச்சஸ் போயிருக்கேன். அ இன்னும் நான் தினசரி அ அ பள்ளிகளுக்கு போகக்கூடிய நபரா இருக்கிறதுனால, அந்தந்த மதங்கள், அந்தந்த நம்பிக்கைகளை வந்து நாம் மதிக்க வேண்டும். அந்த நம்பிக்கைகளை மதிக்காமல், அவர்கள வம்புக்கு இழுக்கிற மாரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல என்னுடைய கருத்து அது. என்னோட தனிப்பட்ட கருத்து. உலக நாடுகளுக்கெல்லாம் கோவிஷீல்டையும், இதையும் வந்து அனுப்பிச்சு வச்சு, உலகத்தையே காப்பாத்திட்டாரு மோடி அப்படிங்கிற மாரிலாம் ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணாங்க. உண்மையா
உண்மையாக இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள் யார் பேசினாலும் அது பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கிறது. ஏன்னா பாஜக இந்த நாட்டின் எதிரி, இந்த நாட்டின் மக்களுடைய எதிரி. அப்ப வந்து